கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேலையிலும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கலாம். பர்வதங்களிலும் கொடிமுடிவிலும் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளின் மீது உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் வாருங்கள் என்று அவர்கள் தமது வழிகளிலும் நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளிலே நடந்து போவோம் என்பார்கள். ஏனெனிலும் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்து என்ன வரும்? வேதம். எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம். சீயோன்னா எதை குறிக்குது? சபையை குறிக்குது. சபையிலேருந்து என்ன கிடைக்குமா? நமக்கு வேதம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வேதம். எருசலேமிலிருந்து கர்த்தரினுடைய வசனம் வெளிப்படும். அப்போ வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் என்ன இருக்குது, வேதத்தில் என்ன வசனம் இருக்குது, அதையெல்லாம் போதிக்கிற இடம் எது? சீயோன் தான். எது? சீயோன் தான் என்னது? போதிக்கிற ஒரு இடமா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2-3 வசனங்களில் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருக்குமா? அதாவது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. இது கேளுங்கம்மா, அவனை விடுங்க, நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அவரை தேடி எத்தனை பேர் ஜனங்க வரோம் ஆலயத்துக்கு? சொற்ப ஜனங்கள் தான் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுறோம் ஆலயத்துக்கு வரோம். ஆனால் விக்கிரகத்துக்கு கண் இருந்தும் பார்க்காத, காது இருந்தும் கேட்காத விக்கிரகத்துக்கு எத்தனை ஜனங்க போகிறாங்க? நிறைய பேர் போகிறாங்களா இல்லையா? நம்ம கண்ணால் என்ன பண்ணுறோம், பார்க்குறோமா இல்லையா? கடைசி நாளில் எப்படி நடக்கும்னா, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்படுமா. பர்வதம்னா பாறை குறிக்குது. பாறைகள் என்னது? பாறையை குறிக்குது. பெரிய பெரிய பாறையை குறிக்குது. மலையை குறிக்குது. பர்வதம்னா அந்த மேலே உச்சியில் போய் என்ன இருக்குமா? ஆண்டவருடைய ஆலயம் இருக்கும். மலையின் மேலே என்ன இருக்குமா? மலையை காட்டிலும் மேலே எங்கே இருக்குமா? கடைசி நாட்கள் ஆலயம் எங்கே இருக்குமா? மலை மேலே அந்த கொடு முடியில் எண்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய ஆலயம் என்ன பண்ணுமா? இருக்குமா. அப்படி ஒரு ஆலயம் என்ன பண்ண போகுது? வரப்போகுது. எப்போ? கடைசி நாட்களில். அப்படி என்ன பண்ண போகுது? நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலையே எவ்வளோ உயரம் இருக்கும் இல்லையா? அதுக்கு மேலே ஆண்டவருடைய ஆலயம் உயர்த்தப்படுமா. ஆண்டவருடைய ஆலயம் என்ன பண்ணும்? உயர்த்தப்படும். அப்போ எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவாங்க. இந்த ஜாதி அந்த ஜாதின்னு கிடையாது. எல்லா ஜாதி ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவாங்களாம். அதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1ல் இருக்கும். தேவனுடைய ஆலயம் தான் என்னது? எதையோ ஆலய வழிபாடுகள் நடக்கு இல்லையா? ஆனால் கடைசி நாட்களில் ஆலயத்தை நோக்கி என்ன பண்ணுவாங்களாம்? ஜனங்கள், எல்லா ஜாதி ஜனங்கள். நீ தான் ஆண்டவருடைய பிள்ளை தான் இல்லை, எல்லா ஜாதி ஜனங்களும் எங்கே வருவாங்களாம்? தேவனுடைய ஆலயத்துக்கு நடந்து கூட வரமாட்டாங்களாம். எப்படி வருவாங்களாம்? ஓடி வருவார்கள். இப்போ யாரெல்லாம் ஓடி வந்தீங்க? இன்றைக்கி ஓடி வந்தீங்களா? ஐயோ மணி ஆயிடுச்சுன்னு ஓடி வந்தீங்களா? அது மாதிரி எல்லா ஜாதி ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடி வருவாங்களாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு. கடைசி நாட்களில் இது என்ன பண்ணும்? கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லை, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். என்னது? திரளான ஜனங்கள் எங்கே வருவாங்க? புறப்பட்டு வருவாங்க. திரளான ஜனங்கள், கொஞ்சம் ஜனங்கள்ல. ஐயோ நம்ம ஆலயத்துக்கு நிறைய பேர் வரலையே, நம்ம கொஞ்சம் பேர் தானே வரோம், நம்ம மற்றவங்களாம் யாரும் வரமாட்டுறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் கடைசி நாட்களில் கண்டிப்பாக நடக்க போகுது. என்னது? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வருவாங்க. அந்த ஜனங்கள் என்னது? அளவில்லாமல் திரளான ஜனங்கள் புறப்பட்டு ஓடி வருவாங்களாம். எங்கே வருவாங்க? நம்ம கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நம்ம எங்கே போனோம்? ஆலயத்துக்கு போகணும், எல்லாரும் ஓடி வாங்கன்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வருவாங்களாம். எதுக்காக வருவாங்க? வாருங்கள் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை தமக்கு போதிப்பார். அவருடைய வழியை நமக்கு போதிப்பார். இந்த வழியில் போகணும், இந்த வழியில் நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி குடும்பத்தை பண்ணணும், இப்படி என்ன பண்ணணும், உற்றார் இடத்துல பேசணும், இப்படி நடக்கணும், இப்படி போகணும், கணவனிடத்தில் நடக்கணும், மனைவி இடத்துல நடக்கணும், எல்லா வழியும் என்ன பண்ணுவாராம்? அவர் போதிப்பாராம். யார் போதிப்பா? யார் போதிப்பா சொல்லுங்க. அவனை பார்க்காதீங்க, அவன் சாப்பிட்ற ஸ்நாக்ஸா வேணும், ஏன் அவனை பார்த்துன்னுக்கிறீங்க? அப்போ யார் போதிப்பா? கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருக்குமா கடைசி நாளில்? சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயம் எங்கே இருக்கும்? சின்ன பொண்ணு அக்காவுக்கு ஒரு கை தட்டுங்க, அது கரெக்டாக சொல்லுது. எங்கே இருக்கும்? மேலே, மலைக்கு மேலே இருக்கும். எங்கே இருக்கும்? மலைக்கு மேலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். எல்லா ஜனங்களும், திரளான ஜனங்களும் ஓடி வருவாங்களாம். எதுக்கு? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அவர் தான் நமக்கு வழியெல்லாம் என்ன பண்ணுவார்? போதிப்பார், கற்றுக் கொடுப்பார். எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லா ஜனங்களும் கூட்டிக்கிட்டு ஓடி வருவாங்களாம். நடந்து கூட வரமாட்டாங்களாம், ஓடி வருவாங்க. திரளான ஜனங்கள் வரும், எல்லா ஜாதி ஜனங்களும் வரும். எங்கே வரும்? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் நமக்கு வழியை போதிப்பார். நம்மளை வாழுற வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நமக்கு சொல்லி தருவார். தேவனே சொல்லி தருவார்னு போடப்பட்டிருக்கு. அந்த ஊழியக்காரரை பற்றி யாரை பற்றி என்ன பண்ணல, போடலை. யாரை பற்றி போடப்பட்டிருக்கு? தமது வழிகளை நமக்கு போதிப்பார். யார்? தேவன் போதிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. அப்போ கடைசி நாட்களில் எவ்வளோ ஜனம் வரும்? இந்த ஜனம் அந்த ஜனம் இல்லை, இந்த ஜாதிக்காரவங்க, அந்த மதத்துக்காரவங்க, இந்த பாஷைக்காரவங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஜனங்களும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுமா? ஓடி வருமா. அப்போ வேதத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் நடக்கும், நடக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக நடக்கும். வேதத்தில் இருக்கிற வார்த்தை தான் நடக்குது. அங்கங்கே உலகம் அழிஞ்சு போகுது, அங்கங்கே சுனாமி வருது, அங்கங்கே புயல் வருது, எல்லாமே வருது. வேதத்தில் இருக்கிற சொல்லியிருக்கிறது தான் நடக்குது. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா ஜாதி ஜனங்களும் என்ன பண்ணுவாங்களாம்? ஓடி வருவாங்களாம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்துக்கு ஓடி வருவாங்க. அந்த கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எங்கே இருக்கும்? மலைக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். அந்த மேலே தான் என்ன இருக்கும்? ஆண்டவருடைய ஆலயம். மலைக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றை காட்டிலும் நம் தேவன் உயர்ந்தவர், பெரியவர். அவருடைய ஆலயம் எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் சொல்ல. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்ல. ஐயோ நம்ம ஜனங்க வரலையே, நம்ம ஆலயத்துக்கு வரலையே, விக்கிரகத்தை வணங்குறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ பேர் போகிறாங்களே, நம்ம ஆலயத்தில் உயிருள்ள தேவனை வணங்க யாருமே அதிகமாக வர்றதில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. உணர்வில்லாமல் இருக்கிறாங்க நம் ஜனங்கள். என்ன பண்ணுறாங்க? தேவனை பற்றிய உணர்வு இல்லை. அவங்க மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, அவங்க மனக்கண்கள் கட்டப்பட்டிருக்கு. அதனால் உண்மையான தேவன் யாருன்றதை அவங்களால என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. அறிந்து கொள்கிற ஒரு நாள் வரும், கடைசி நாள் வரும். அந்த நாளில் எப்படி இருக்கும்? தேவனுடைய ஆலயம் மலைகள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். அங்கே இருக்குது ஆண்டவர், அங்கே இருப்பார். எல்லா ஜனங்களும், ஜாதி ஜனங்களும் வாங்க ஓடி போய் நம்ம தேவனை பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கான வழியை நமக்கு என்ன பண்ணுவார்? சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஜனங்க ஓடி வருவாங்க. நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அந்த பாதையில் நடப்போம். இப்போ ஒரு ஸ்கூலுக்கு பசங்க போகிறாங்க, டீச்சர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே பசங்க செய்யணும். டீச்சர் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சொற்ப பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்ன பண்ணணும், கேட்கணும். அப்போ கேட்கும்போது அவங்க என்ன நல்ல வழியில் தான் போகணுன்னு சொல்லி தருவாங்க. கெட்ட வழியில் போங்க பசங்களா, நீங்கள் திருடுங்க, பொய் சொல்லுங்கள், நீங்கள் படிக்காதீங்க, அப்படியா சொல்லி தருவாங்க. நல்லா படிக்கணும், திருடக்கூடாது, மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும், சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்ணும், விளையாட்டு டைமில் விளையாடணும், படிக்கிற டைமில் படிக்கணும்னு சொல்லி தருவாங்களா இல்லையா? அந்த டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்களோ அப்போ அந்த பிள்ளைங்கள் கேட்டு அதன்படி என்ன பண்ணோம், நடக்கும். அதுமாரி நடந்தால் என்ன பண்ணோம், அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். அதே தான் கர்த்தருடைய ஆலயம் மலையின் மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். அந்த இடத்துல ஆலயம் இருக்கும். ஜனங்கள்லாம் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பார்ப்பாங்க. எதுக்கு ஓடுவாங்கன்னா,
அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம வழியை நமக்கு போதிப்பார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், அவர் பாதையில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க ஜனங்க ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? ஆலயத்துக்கு போனால் காசு பணம் அது இதெல்லாம் வரும்னா ஓடினாங்க இல்லை. அவர் நம்மளை நடத்துவார், அவர் நமக்கு போதிப்பார், நம்ம வாழ்க்கையை வழியை நமக்கு சொல்லி தருவார், அவர் வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்றத கேட்கறதுக்காகத்தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்களாம் இந்த கடைசி நாட்களில் ஓடி வருவாங்க. அப்போ யாரும் வரல யாரும் போகலன்னு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல. அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நாளில் எல்லா ஜாதி ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. ஏன் ஓடி வருவாங்கன்னா சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆலயத்துக்கு எதுக்குங்க ஓடி வருவாங்க? இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்க தானே வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணுறோம்? கேட்க தான் வந்திருக்கிறோம். அப்போ அந்த வசனம் நம்ம வாழ்க்கைக்குரிய வசனம், நம்மளை தேவன் நடத்துகிற வழி எல்லாமே இந்த வசனத்தில் இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அப்போ அதை கற்றுக்கிறதுக்காக அதை கேட்கறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வரோம். எதுக்காக வரோம்? பதினி எதுக்காக வரோம்? கேட்கறதுக்கு வரோம். அவனை கவனிக்காத, இங்கே கவனி. உன் கவனம் இல்லைன்னு தான் உனக்கு கொஸ்டின் கேட்குறான். அப்போ தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறதுக்காகத்தான், தேவனுடைய வார்த்தை தேவன் என்ன பேசுகிறாரு, அவர் என்ன சொல்ல போகிறாரு, நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்றத கற்றுக்கிறதுக்காகத்தான் எங்கே வரோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வரும். அப்போ அந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பர்வதமாகிய ஆலயம் எங்கே இருக்கும்? மேலேனா எது மேலே? மலைக்கு மேலாக உயர்த்தப்படும். மலை எவ்வளோ உயரமாக இருக்கும், அந்த மலையை காட்டிலும் உயரமான இடத்துல உயர்த்தப்படும்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார், மற்ற எல்லா காரியங்களும் தூசியாயிடும். அவர் மட்டுமே உயர்ந்திருப்பார், அவருடைய ஆலயம் மட்டுமே உயர்ந்திருக்கும். அதுக்கு சகல ஜனங்களும் ஓடி வருவாங்க, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வருவாங்க. ஏன்னா சியோனில் தான் என்ன இருக்கு? வேதம் இருக்குது. வேதம் எங்கே இருக்குது? சியோனில் இருக்குது, சபையில் இருக்குது. எருசலேமில் அவருடைய வசனம் இருக்குது. எருசலேம்னா அவருடைய நகரம், அதில் எங்கே இருக்கும்? வசனம் இருக்கும். அந்த வசனத்தை கேட்கறதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஒவ்வொரு வாரமும் எதுக்குங்க நம்ம ஆலயத்துக்கு வரோம்? தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்காக தான் வரோம். அவரை பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனாலும் மெயின் பார்ட் எது? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். ஏன்னா சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்ம எந்த கட்டில் இருந்தாலும் அந்த சத்தியம் நமக்குள்ளே போகும்போது அந்த சத்தியத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அப்போ நம்ம எங்கே வரோம்? எதுக்காக வரோம் தேவனுடைய ஆலயத்துக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வரோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் விடுதலை வேணும்னா, நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பு வேணும்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும், ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே போகணும். தேவனுடைய வார்த்தை நம்ம மனசில் பதிச்சு வச்சுக்கணும், நம்ம இருதயத்தில் பதிச்சு வச்சுக்கணும். நம்ம வாயில் தேவனுடைய வார்த்தையை வைக்கணும். வீணான வார்த்தைகளை வைக்கக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகளை நம்ம வாயில் என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம வாயில் என்ன பண்ணணும்? வைக்கணும். அதை தான் நம்ம பேசணும். இப்போ ஒரு விசுவாசி பேசுகிறாங்கன்னா நிறைய வார்த்தை அவங்க வாயிலேருந்து வருதுன்னா தேவனுடைய வார்த்தைகள் தான் வரணும். அவருடைய வார்த்தைகள் தான் நம்ம வாயிலேருந்து என்ன பண்ணோம்? வரணும். தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ சத்தியத்தை நம்ம எங்கே அறிஞ்சிக்க முடியும்? சத்தியாவியானவர் எங்கே இருக்கிறாரு? சபையில் இருக்கிறார். சபையிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளோடு கூட இடைப்படுறார். அப்போ சபைக்கு எதுக்காக வரோம்? நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்ம என்ன பண்ணுறோம்? சபைக்கு வரோம். அப்போ உயர்ந்த இடம் எங்கே? கடைசி நாட்களில் ஆண்டவர் தான் உயர்ந்தவர், அவருடைய ஆலயம் தான் உயர்ந்திருக்கும் எல்லாத்தையும் காட்டிலும். அங்கே தான் ஜனங்க, சகல ஜனங்களும் ஓடி வருவாங்க. எதுக்காக? அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் வழி நடத்துன்றத, அவங்களுக்கு போதிக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க. புரியுதுங்களா? அப்போ எதுக்காக ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க? தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழறதுக்கு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா?
ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடைசி நாட்களில் அப்பா உம்முடைய ஆலயமாகிய பர்வதம் கொடி முடியில் அப்பா ஸ்தாபிக்கப்பட்டு அப்பா மலைக்கு மேலே உயர்த்தப்பட்டு இருப்படும் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, சகல ஜனங்களும் அப்பா உம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். ஏனென்றால் அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை கேட்க, உடைய வழி நடத்துதலை கேட்க, தங்கள் வாழ்க்கையை அதை வாழ அப்பா தேவாவியான ஒரு ஜனங்கள் உடைய வார்த்தைகளை கேட்க ஓடி வருவார்கள் அப்பா. ஏனென்றால் அப்பா சோத்திர ஆண்டவரே அப்பா உடைய வசனமும் அப்பா சோத்திரம் உடைய வேதமும் அப்பா சியோனிலும் அப்பா எருசலேமிலும் இருப்பதால் ஆண்டவரே ஜனங்கள் உடைய வார்த்தையை கேட்க ஓடி வருவார்கள் அப்பா. ஆண்டவரே சகல ஜனங்களும் ஓடி வருவார்கள் அப்பா. ஆண்டவரே சோத்திரம், இப்பொழுது வராதிருக்கலாம் ஜனங்கள், அதுக்கென்று ஒரு நாளை நீர் நியமித்து வைத்திருக்கிறீர். நீரே மெய்யான தேவன், நீரே அப்பா உயர்ந்த தேவன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஜனங்களுடைய வாழ்க்கையை நடத்த உம்முடைய வார்த்தை தான் அப்பா நடத்தும் என்பதை அவர்கள் ஜனங்கள் அறிந்து கொள்கிற காலம் வரும் ஐயா. ஆண்டவரே சோத்திரம், அந்த காலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜனங்களுமே அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதான இப்பிரபஞ்சத்தின் சாத்தானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையில நாமத்தினால முறியடிக்கிறோம். வேலையில் தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. ஜனங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வர போகிறாங்க. அதை எங்கள் சொந்த கண்கள் பார்க்க போகிற காய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கோடா கோடி சோத்திரம் அப்பா. நீர் இந்த வசனத்தின்படி ஏசாயா 2:3 நீர் ஆசீர்வதிக்க போறீங்க. அந்த கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பர் இயேசு ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.